இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேல் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஒரு காலமும் ஒருவரும் கண்டிராத காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக மாறிப்போவதாக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னதை தன் பலவீனத்தை சிந்தியாமல் செய்ய முற்பட்டவன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னதை தன் பலவீனத்தை குறித்து அவன் சிந்திக்கவில்லை. ஐயோ, நான் பலவீனமா இருக்கிறேன் என்று அவன் யோசிக்கவில்லை. இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவன் திமிர்வாதக்காரனாயிருந்தான். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது, ஹல்லேலூயா, அன்பானவர்களே, அவனுடைய திமிர்வாதம் அவனை விட்டு நீங்கிட்டு இன்றைக்கும் தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாக இருந்தால் ஒன்றுமே இயேசு செய்ய இல்லை. பேதுருடைய மாமியை தொட்டு சுகமாக்கினாரு, பேதுருவை தொட்டு தூக்கினாரு, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினாரு. ஆனா இவனுக்கு சொன்ன வார்த்தை இதுதான், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரு. அன்பானவர்களே, நன்றாக கவனிங்க. அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுகத்தை அவன் உணர்ந்தான். ஹல்லேலூயா. இதுவரை ஜனங்கள் கண்டிராத காரியத்தை அவனுக்கூடாக ஜனங்கள் கண்டார்கள். இந்த நாள் தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படியாக முழுவதுமாய் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக இருந்தா உங்கள் வாழ்க்கையில, ஹல்லேலூயா, இதுவரை தேவன் உலகத்தில் யாருக்கும் செய்யாத காரியங்களை ஜனங்கள் காணும்படியாய் தேவன் செய்வார். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்டவைகளை நாங்கள் கண்டதே இல்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில சொன்னதை செய்ய நீங்கள் முற்படும் பொழுது அது மற்றவருடைய கண்களுக்கு இதுவரை காணாத அதிசயங்களாக, அற்புதங்களாக மாறி போகும். சில வேளை நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பிறவி குணம் மாறலாம், பிறவி பலவீனம் மாறலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அது மாறும். பாருங்க, அது நம்ம விட்டு லேசில் போகாது என்று அது நம்மோடு பிறந்தது, அது நம்மோடு வளர்ந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமாக இருந்தா நீங்க தேடினாலும் அதை காண்பதில்லை. ஜனங்கள் தேடினாலும் உங்கள் வாழ்க்கையில் அது இருப்பதில்லை. ஜனங்கள் தேடுவாங்க, ஏன் ஆச்சரியப்படுறாங்க? இவனை பார்த்தவர்கள் இவனை ஹல்லேலூயா திமிர்வாதக்காரனாதான் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவனால் நடக்க முடியாது. அவனை சுமப்பதற்கு ஜனங்கள் தேவைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. போகும் பொழுது விடுதலை அடைந்தவனாக, ஜனங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானவனாக, இதுவரை ஜனங்கள் கண்டிராத காரியங்களை அவன் மூலமாக கண்டது போல இன்றைக்கு உங்கள் மூலமாக அநேகர் அற்புதங்களை, ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதத்தை காணும்படியாக இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஏதோ ஒன்றை தேவன் உங்களோடு பேசுகிறார். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை பேசுகிறார். உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு பலவீனத்தை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு பாவத்தை குறித்து பேசுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு அக்கிரமத்தை குறித்து பேசுகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒரு மீறுதலை குறித்து பேசுகிறார். உங்களை பிடித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் கலண்டு போகும்படியாய் தேவன் பேசுகிறார். நீங்க அதை விட்டு எழும்புங்க. அந்த திமிர்வாதக்காரனை அந்த சொன்னா, நீ எழுந்து நடந்து, அவன் எழும்பி நடந்த பொழுது திமிர்வாதம் அவனை விட்டு நீங்கிட்டு, இந்த காலை வேளையில தேவன் உங்கள் இருதயத்தில் பேசுகிற அந்த காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, இந்த மீறுதலை விட்டு நான் வெளியே வர போறேன், இந்த அக்கிரமத்தை விட்டு நான் எழும்ப போறேன், இந்த பாவத்தை விட்டு நான் எழும்ப போறேன், இந்த கீழ்ப்படியாமை விட்டு நான் எழும்ப போறேன், இந்த அக்கிரமத்தை விட்டு நான் எழும்ப போறேன் என்று நீங்கள் எழும்பும் பொழுது அது இனி உங்களை பிடிப்பதில்லை. அதில் நீங்கள் முழுவதுமாய் விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் நீ உணர்த்தி வைக்கிற இந்த காரியத்தை விட்டு நான் எழும்ப போறேன் ஆண்டவரே. இனி அந்த இடத்துல நான் உட்கார போறதில்லை. அந்த காரியத்தை நான் அதை விட்டு நான் விடுதலையாகி எழும்ப போகிறேன். நீ எனக்கு உதவி செய்கிறபடினால நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.